வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் பாண்ட் பேராமீட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்னன்றது நமக்கு தெரியணும். அது வேற ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மாலிகுல் எடுத்துப்போமே, மாலிகுல்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கடையில் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மாலிகுல்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாண்டுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்டன்ஸை பற்றி பேசுறது, அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது பேசுறது, அதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை பற்றி பேசுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாண்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்கிறோம். இதே நம்ம இன்னொரு விதத்திலையும் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் பற்றி நமக்கு தெரியும். கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது என்ன? ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோவலன்ட் பாண்டை வகைப்படுத்துகிற முறைன்னு கூட சொல்லலாம். எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா பாண்ட் லெங்த், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் என்தால்பி, பாண்ட் ஆர்டர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் polarity of bonds. அப்போ இந்த மாதிரி நம்ம கோவலன்ட் பாண்டை வகைப்படுத்தலாம். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பாண்ட் பேராமீட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாண்ட் லெங்த், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் என்தால்பி, பாண்ட் ஆர்டர், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் polarity ஆஃப் பாண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாண்ட் லெங்க்னா என்னன்றதை பார்ப்போம். பாண்ட் லெங்த் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆட்டம் கடையில் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா? அந்த பாண்டோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பாண்ட் லெங்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டயாட்டாமிக் மாலிகுல், ஒரு ஸ்மாலர் சைஸ் ஆட்டம், இன்னொன்று பிக் சைஸ் ஆட்டம், அல்லது சேம் சைஸாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ரெண்டு ஆட்டம் கடையில் பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அந்த பாண்டுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கு பாருங்க, ரெண்டு ஆட்டமுக்குமே. இதுலையும் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கும், இதுலையும் சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கும். இந்த இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாண்ட் லெங்க்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம். கோவலன்ட் ரேடியஸ், வேண்டர் வால்ஸ் ரேடியஸ்னு ரெண்டு விதத்தில் பார்க்குறோம். கோவலன்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கோவலன்ட் பாண்டட் மாலிகுல் இருக்கு இல்லையா? கோவலன்ட் பாண்ட்னா என்ன? ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டயாட்டாமிக் மாலிகுல் இருக்குன்னு வச்சுப்போம், ஏ அண்ட் பி. இந்த ரெண்டு ஆட்டம் கடையில் கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்படி கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் ஆகியிருக்கும். இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா ரெண்டு ஆட்டம்லையுமே, இந்த ரெண்டு ஆட்டமுமே என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் ஓவர்லாப்பிங் ஆகியிருக்கும். அந்த ஓவர்லாப்பிங் ஆன இடத்துல ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இவரும் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருப்பாரு, அந்த பி ஆட்டம் என்ன செஞ்சிருக்கும்? ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கும். அப்போ ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணி தான் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த கோவலன்ட் பாண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்களுடைய பாண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் தான் எடுத்துப்போம் இல்லையா? ஏன்னா பாண்ட் டிஸ்டன்ஸ் சொன்னாலே சென்டர் கோர் இருக்கு இல்லையா? அந்த ஆட்டமுடைய சென்டர் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? அந்த நியூக்ளியஸ்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டட் ஆட்டம் இருக்கு இல்லையா? அவருடைய நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம்? கோவலன்ட் பாண்ட் லெங்க்னு சொல்றோம். கோவலன்ட் ரேடியஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுப்போம். டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம்? கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்றோம். அப்போ ஆட்டம் பிக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்குது, ஆட்டம் ஏக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வேண்டர் வால்ஸ் ரேடியஸ். இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? வேண்டர் வால்ஸ் ரேடியஸ்னு சொல்றோம். இது கோவலன்ட் பாண்ட் லெங்க்தா இருக்குது. கோவலன்ட் பாண்ட் லெங்க்தை 2ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ கோவலன்ட் ரேடியஸ். இங்க வேண்டர் வால்ஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் அல்லது ஆட்டம்ஸ் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மாலிகுல் இருக்கு, இங்க ஒரு டயாட்டமிக் மாலிகுல் இருக்கு, இது ஒரு ஏ அண்ட் பின்னு சொல்றோம். இவர் ஒரு டயாட்டமிக் மாலிகுல் இருக்காங்க, இவர் ஒரு ஏ அண்ட் பின்னு சொல்றோம். இந்த ரெண்டு டயாட்டமிக் மாலிகுலுமே பாத்தீங்க அப்படின்னா வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அப்படி க்ளோஸா இருக்கும்போது எலக்ட்ரான் ஷேரிங்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்ல தான் இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதுதான் நம்ம வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம். அப்போ இந்த ரெண்டு மாலிகுல் என்ன செய்யறாங்க அப்படின்னா வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால ரொம்ப க்ளோஸா வந்திருக்காங்க. அப்படி க்ளோஸா அட்ராக்ட் பண்ணிருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஆட்டம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஆட்டமுக்கு நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு நியூக்ளியஸ்க்கு இன்பிட்வீன்ல டிஸ்டன்ஸை நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய ரேடியஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேண்டர் வால்ஸ் ரேடியஸ்னு சொல்றோம். இது கோவலன்ட் ரேடியஸ். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் பாண்ட் ஆங்கிள்னா என்னன்னு பார்ப்போம். பாண்ட் ஆங்கிள்
பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது எல்லா மாலிகூல்ஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கும். இந்த பாண்ட் ஆங்கிள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தடில் தான் நம்ம இந்த பாண்ட் ஆங்கிளை டிட்டர்மைன் பண்ணுறோம். அப்போ இந்த பாண்ட் ஆங்கிள் எதை பொறுத்து அமைதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு இந்த பாண்ட் ஆங்கிள் டிசைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O மாலிகுல் எடுத்துக்கோங்க. H2O மாலிகுலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இந்த ஆக்சிஜன் ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேரா எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன செய்யுது இந்த ஆங்கிளை டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஹைட்ரஜனுக்கும் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 104.5 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட் பெரிலியம் குளோரைட் பாருங்களேன், பெரிலியம் சென்டரில் இருக்குது. இந்த 2 குளோரினும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட் போரான் ட்ரைஃப்ளோரைட் பாருங்கள், சென்டரில் போரான் இருக்கும், சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கும். இந்த 3 ஃப்ளோரின் ஆட்டம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி தான். அப்போ இந்த பாண்ட் ஆங்கிள்லாம் எப்படி நம்ம டிட்டர்மின் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தட்ல தான் டிட்டர்மின் பண்றோம். இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் உள்ள நம்ம என்டர் ஆகும் பொழுது இந்த பாண்ட் ஆங்கிள்ஸ் பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to break 1 mole of bonds of a particular type between 2 atoms in a gaseous state. ஏதோ ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த மாலிகுலை நம்ம கேசியஸ் ஸ்டேட்டில் கொண்டுட்டு வந்து அந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலை ஆட்டமாக செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஆட்டமாக செப்பரேட் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாண்ட் என்தால்பின்னு சொல்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு லேட்டிஸ் என்தால்பி பற்றி எடுத்துருக்கிறேன். அந்த லேட்டிஸ் என்தால்பி பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலை கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். அந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த அயனிக் பாண்டட் மாலிகுலை நம்ம ஆட்டமாக செப்பரேட் பண்ணுவோம். அப்படி செப்பரேட் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதை நம்ம லேட்டிஸ் என்தால்பி சொன்னோம். இங்க பாண்ட் என்தால்பில காமனா சொல்றாங்க ஏதோ ஒரு பாண்டட் மாலிகூல்ஸ் இருக்கு, அந்த பாண்டட் மாலிகுலை நான் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வரேன். அந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மாலிகுலை ஆட்டமா செப்பரேட் பண்றதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாண்ட் என்தால்பின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரஜன் மாலிகூல் இருக்கு, கேசியஸ் ஸ்டேட்ல இருக்குது. இந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் மாலிகுலை நான் ஆட்டமா செப்பரேட் பண்ண போறேன், அதாவது ஹைட்ரஜனா செப்பரேட் பண்ண போறேன் சிங்கிள் ஆட்டமா. அப்படி செப்பரேட் பண்றதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா 435.8 கிலோ ஜூல் பர் மோல். இவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலை நான் என்ன செய்ய முடியும், ஆட்டமா செப்பரேட் பண்ண முடியும். அப்போ இங்க டெல்டா சப்ஸ்கிரிப்ட்ல ஸ்மால் ஏன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்மால் ஏ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆட்டோமைசேஷனை தான் மீன் பண்ணுது. இந்த மாலிகுலா இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ஆட்டமா செப்பரேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்படி ஆட்டமா செப்பரேட் பண்றதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்போ ஆட்டோமைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம் அல்லது பாண்ட் என்தால்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் மாலிகுல் பார்ப்போம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 1 மோல் இருக்கு, கேசியஸ் ஸ்டேட்ல இருக்குது. இந்த 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது இவரை நம்ம ஆட்டமா செப்பரேட் பண்ண போறோம். அப்படி இந்த ஆக்சிஜன் ஆட்டமா செப்பரேட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 498 கிலோ ஜூல் பர் மோல். இங்க ஹைட்ரஜனுக்கு பாருங்க 435.8 கிலோ ஜூல் பர் மோல் தான் இருக்கும். ஆக்சிஜனுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சர் தான். டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கான எனர்ஜி என்ன செய்யணும், அதிகமா கொடுத்தாக்க வேண்டியிருக்கு. அப்போ அட்டமைசேஷன் என்தால்பி பாத்தீங்க அப்படின்னா 498 கிலோ ஜூல் பர் மோல்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நைட்ரஜன் மாலிகுல் பாருங்க. நைட்ரஜனும் பாத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இருக்குது. இவரை நம்ம அட்டமைசேஷன் பண்ண போறோம், நைட்ரஜன் ஆட்டமா செப்பரேட் பண்ண போறோம். இவருடைய பாண்ட் என்தால்பி பாருங்க 946 கிலோ ஜூல் பர் மோல். ஆக்சிஜனை விட அதிகமா இருக்கும். என்ன காரணம், பாண்ட் ஆர்டர் அதிகமாகுது, அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக நீங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது பாண்ட் என்தால்பியும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த ட்ரிபிள் பாண்டை உடைக்க வேண்டியிருக்கு. அப்போ ஹைட்ரஜனுக்கு லெஸ்ஸா இருக்கும், ஆக்சிஜனுக்கு அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா டபுள் பாண்ட். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட், அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த நைட்ரஜன் ஆட்டமா செப்பரேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஆட்டமைசேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா 946 கிலோ ஜூல் பர் மோல். நெக்ஸ்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வரோம். 1 மோல் ஆஃப் HCl தான் இது. இந்த 1 மோல் ஆஃப் HCl ஹைட்ரஜன் Cl 2 ஆட்டமா செப்பரேட் பண்ணும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டமைசேஷன் என்தால்பி 431 கிலோ ஜூல் பர் மோல். நெக்ஸ்ட் H2O மாலிகுல் பார்ப்போம். H2O மாலிகுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க 3 ஆட்டம்ஸ் இருக்கு பாருங்க, 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 ஆக்சிஜன் ஆட்டம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைஅட்டாமிக் மாலிகுல்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் HCl. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்னு சொல்லுவோம். இதை நம்ம ஹெட்ரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஹோமோ நியூக்ளியர்னு சொல்றோம் அப்படின்னா சேம் ஆட்டம்,
ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டுமே ஆக்சிஜன் ஆட்டம், ரெண்டுமே நைட்ரஜன் ஆட்டம். அப்போ இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹோமோநியூக்ளியர் டையாட்டாமிக் மாலிகுல்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோநியூக்ளியர் டையாட்டாமிக் மாலிகுல். ஏன்? ஹைட்ரஜன் Cl. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெட்ரோநியூக்ளியர் டையாட்டாமிக் மாலிகுல் சொல்கிறோம். பட் எப்படி பார்த்தாலும் சரி இவங்க எல்லாருமே டையாட்டாமிக் மாலிகுல் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆட்டம்ஸ் இருக்காங்க. அப்போ 3 ஆட்டம்ஸாக இருக்கும்பொழுது பாண்ட் என்தால்பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 ஆட்டம்ஸுமே சேம் டைம் உடனடியாக உங்களுக்கு 3 ஆட்டம்ஸுமே ஈஸியாக பாண்ட் பிரேக்கேஜ் ஆகாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா H2O மாலிகுல் எடுத்துப்போம். இது 1 மோல் ஆஃப் H2O மாலிகுல் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட் என்தால்பி ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் தான் பிரேக் ஆகுவார். ஹைட்ரஜனும் OH செய்யும் ஃபர்ஸ்ட் செப்பரேட் ஆகும். அப்படி செப்பரேட் ஆகும்போது அதுக்கு ஆகக்கூடிய பாண்ட் என்தால்பி பார்த்தீங்க அப்படின்னா 502 கிலோஜூல் பர் மோல் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த OH மாலிகுல்ல ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் செப்பரேட் ஆவாங்க. அதோடைய பாண்ட் என்தால்பி பார்த்தீங்க அப்படின்னா 427 கிலோஜூல் பர் மோல். அப்போ 2 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜன் OH செப்பரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா OHல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செப்பரேட் ஆகுது. அப்போ இங்க பாண்ட் என்தால்பி அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 502 கிலோஜூல் பர் மோல் எங்க ஹைட்ரஜனும் OH செப்பரேட் ஆகும்பொழுது, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 427 கிலோஜூல் பர் மோல் எங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செப்பரேட் ஆகும்பொழுது. இங்க மேக்ஸிமமா இருக்கும், இங்க கொஞ்சம் மினிமமா இருக்கும். இது என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த H2O மாலிகுல் பாண்டிங்ல இருக்குது இல்லையா, இந்த H2O மாலிகுல் பாண்டிங்ல இருக்கும்பொழுது இந்த ஆக்சிஜன் கூட தான் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் பாண்டிங்ல இருக்குது. ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும் நமக்கு, 1s2 2s2 2p4. இவருக்கு ஜஸ்ட் 2 எலக்ட்ரான் கிடைச்சா போதும் ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேவா? அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆட்டம் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை அவருக்கு டொனேட் பண்ணதுனால. அப்போ இவர் ஹை ஸ்டெபிலிட்டியா இருப்பார் இல்லையா இந்த ஆக்சிஜன் ஆட்டம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் உடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்காரு. அதனாலதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அவர்கிட்ட உடைக்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் OH மாலிகுல் பாத்தீங்க அப்படின்னா H2O மாலிகுல் மாதிரி கிடையாது. இங்க H2O மாலிகுல் ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து நம்ம ஈஸியா இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ல இருந்து ஹைட்ரஜனை ஈஸியா செப்பரேட் பண்ணலாம், ஆட்டோமைசேஷன் பண்ணிடலாம். அப்போ அதனால தான் இவங்களை செப்பரேட் பண்றதுக்கான ஆட்டோமைசேஷன் என்தால்பி பாத்தீங்க அப்படின்னா 427 கிலோஜூல் பர் மோல்னு சொல்றோம். இது 2 ஸ்டெப்ஸ்ல நடக்கக்கூடிய பாண்ட் என்தால்பி வேல்யூ. பட் H2O மாலிகுலுக்கு நம்ம காமனா சொல்லக்கூடிய பாண்ட் என்தால்பி வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது இருக்கு இல்லையா, ஆவரேஜ் வேல்யூ. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா H2O மாலிகுலுக்கு பாண்ட் என்தால்பின்னு சொல்றோம். அப்போ 502 + 427 டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா, இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 464.5 கிலோஜூல் பர் மோல். இதுதான் H2O மாலிகுலுக்கான ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி. நெக்ஸ்ட் பாண்ட் ஆர்டர்னா என்னன்னு பார்ப்போம். பாண்ட் ஆர்டர்ஸ். பாண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாலிகுல்ஸ்ல நம்பர் ஆஃப் பாண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாண்ட் ஆர்டர்ஸ் சொல்றோம். இதையே நம்ம இன்னொரு விதத்துலயும் சொல்லலாம், என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பாண்டிங் பேர் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 பேர் எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 பேர் எலக்ட்ரான்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ பாண்ட் ஆர்டர் இதுக்கு 1, இதுக்கும் 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே ஐசோ எலக்ட்ரானிக் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன ஐசோ எலக்ட்ரானிக் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளோரைடு அண்ட் ஆக்சிஜன் மாலிகூல் எடுத்துப்போம். இந்த ஃப்ளோரைடு அண்ட் ஆக்சிஜன் மாலிகூலை பார்க்கும்பொழுது இந்த ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோரின் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 7, இவருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 7. ஓகேவா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 + 7 பார்த்தீங்கன்னா என்ன வருது 14. ஓகேவா? இங்கேயும் பாருங்க ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 6 வரும், இதுக்கும் என்ன வரும் 6 வரும். 6 + 6 12, 12 + 2 - இருக்கு இல்லையா, ஸோ 12 + 2 = 14. அப்போ இதுலயும் பாருங்க 14 எலக்ட்ரான், இதுலயும் பாருங்க 14 எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க ஐசோ எலக்ட்ரானிக் மாலிகூல்ஸ் அயான்ஸ்க்கு NN CO NO இருக்காங்க. இங்க நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 5, 5 + 5 10. ஓகேவா? இங்க கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 4, ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 6, 6 + 4 10. நெக்ஸ்ட் நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 5,
ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ஓகேவா. அப்போ 5 + 6 = 11 ஓகேவா. இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 11 இருக்கு. பட் இங்க பாருங்க பிளஸ் சார்ஜ் கொடுத்துருக்கு இல்லையா, பிளஸ் சார்ஜ் கொடுத்திருந்தா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அப்போ 11 - 1 = 10 ஓகேவா. அப்போ NO-க்கும் 10 எலக்ட்ரான் இருக்கு, CO-க்கும் 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்காங்க, NN-க்கும் 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்லலாம், ஐசோ எலக்ட்ரானிக் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ்னு சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ரெசனன்ஸ் அண்ட் polarity ஆஃப் பாண்ட்ஸ் பத்தி டீடைலா நடத்துறேன். கண்டிப்பா இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.